வணக்கம். இதுதான் பெங்களூரில் கப்பன் பார்க். இந்த கப்பன் பார்க் முன்னாடி வச்சுருக்கிற விமானம். இதுதான் என்ட்ரன்ஸுடைய முன்னாடி பகுதி. இந்த என்ட்ரன்ஸுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம இந்த கப்பன் பார்க்கில் நடைபெறுகிற பூ கண்காட்சியை நம்ம பார்க்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போயிட்டோம் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி மரங்கள் நிறைந்த இடம் தான் இது. அது முன்னாடி போன உடனே டிக்கெட்டெல்லாம் எவ்வளோவும் கேட்டுட்டு நம்ம விசாரித்து வாங்கிக்கலாம் தேவைப்படுறத. அடுத்தது இந்த கப்பன் பார்க் ஃபுல்லாக நிறைய மரங்கள் அடர்ந்து இருக்கும். அது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். நிறைய மரங்கள் இருக்கும். ரொம்ப வருஷமாக இருக்கிற மரங்களும் நிறையா இருக்கும். இங்கே பாருங்கள், மூங்கில் மரம் ரொம்ப வருஷமாக இருக்கும் போல் நிறையா இருந்துச்சு, மூங்கில் மரம் அதெல்லாம். அடுத்தது கடைகள் நிறையா இருக்குது. இங்கே இந்த சிப்ஸு வாங்கினோம், இந்த தட்டை முறுக்கு இதெல்லாம் நாங்கள் வாங்கினோம். இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கரும்பு சாறை எடுத்து காய வச்சு அதை பொடி செஞ்சு பாக்கெட்டில் போட்டு விற்றாங்க. அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இது முலாம்பழம் ஜூஸ் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கி குடித்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் வாங்கி ஒன்று குடித்தாரு. அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுனால மறுபடியும் வாங்கினார். அதுதான் பாருங்கள், அந்த படமும் அந்த ஷாப்பு இதுதான். இந்த கண்காட்சிக்கு நாங்கள் போனது 3ஆம் தேதி. 7ஆம் தேதி வரைக்கும் இந்த கண்காட்சி நடைபெறும். இருந்தாலும் சனி ஞாயிறு இல்லைனாலுமே கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. அடுத்தது ராகி குழல் இது மாதிரிலாம் விற்றாங்க இந்த கடைகளில். அதெல்லாம் வாங்கினோம். 100 ரூபாய்க்கு 3 பாக்கெட்டு தந்தாங்க. அடுத்தது நம்ம நடக்கிற வழியில் இரு பக்கமும் இந்த மாதிரி பூ அலங்காரம் அவ்வளோ அழகாக கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் நிறைய இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பூ கண்காட்சி அவ்வளோ அழகாக இருந்தது. போகணும்னு விரும்புகிறவங்க இப்போ கூட போய் பார்க்கலாம். அடுத்தது போகிற வழியிலே ஐஸ்கிரீம் விற்றாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த டீச்சர்ஸ் எல்லாம் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் 2 வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போனோம். நிறைய வகையான பூக்கள் இருக்குது. இதில் என்னென்ன வகையான பூக்கள் என்னென்னலாம் தெரியாது. அவ்வளோ கண்கவராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகான பூக்கள் எல்லாம் இருந்தது. ஃப்ளவர் ஷோ, பூக்கள் கண்காட்சி அப்படிங்கிறது பெங்களூரில் நிறைய இடத்துல நடக்குது. லால்பாக் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அங்கேயும் நடக்கும். அதே போல் இந்த கப்பன் பார்க்லேயும் நடக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் இருக்கும். இன்றைக்கோ நாளைக்கோ போய் பார்க்கலாம். பூக்கள் கண்காட்சி, ஃப்ளவர் ஷோ ஊட்டியில் பார்த்துருக்கோம், நிறைய டைம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி பெங்களூரில் லால்பாகில் நிறைய டைம் பார்த்துருக்கேன். இது கப்பன் பார்க்கில் நடக்கிறது. இந்த மாதிரி பூக்கள் கண்காட்சியை பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பல விதமான பூக்கள் பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். பூக்கள் எல்லாம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். விலங்குகளின் உருவம் செஞ்சு வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக எல்லாமே பூக்களாலேயே செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது தென்னம் ஓலையால் செஞ்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக அந்த ஓலையை பின்னி ஒவ்வொரு டிசைனாக எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அங்கே பாருங்கள், தூரத்தில் தெரியறதுமே தென்னை ஓலையால் செஞ்சது தான். அடுத்தது கடைகள். இந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் இருக்கிறது எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அவரே எடுத்து அடிச்செல்லாம் காமிச்சாரு. உடையாமல் நல்லா இருக்குது.
இதுவும் நிறைய பேர் வாங்கிட்டு தான் போனாங்க. இதோ அவரே செஞ்சு காமிக்கிறாரு பாருங்க. இந்த மாதிரி எகோ ஃப்ரெண்ட்லி எல்லாமே தட்டு கிண்ணம் மாதிரி இன்னும் நிறைய எல்லா பொருட்களுமே செஞ்சுருக்காங்க. ஸ்பூனு கரண்டி எல்லாமே இருக்குது. மூடி போட்ட பாத்திரங்கள்லாம் இருக்குது. கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் மில்லட்ஸ் வச்சு அழகாக அப்படியே தத்ரூபமாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது பூக்களாலேயே அலங்கரிக்கப்பட்ட பட்டாம்பூச்சியே அழகு. அதிலே வெறும் பூக்களாலே அலங்காரமாக பண்ணியிருக்கிறது அவ்வளோ அழகாக கண்ணுக்கு விருந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருந்தது. அடுத்தது டிராக்டர். விவசாயிகள் சந்தோஷப்படுற மாதிரி அவ்வளோ தத்ரூபமாகவே இருந்தது டிராக்டர். பூக்களாலே அலங்கரிக்கப்பட்ட மீன், சேவல், கோழி, அடுத்தது தேர் அலங்காரம். இதுக்கு எவ்வளோ பூக்கள் செலவு பண்ணியிருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அவ்வளோ அழகாக அந்த எல்லா இடமுமே பூக்களாலேயே அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதனுடைய இதை எல்லாருமே போய் அங்கே பார்க்க முடியலனாலும் இந்த மாதிரி வீடியோவில் பார்த்துக்கலாம். ரொம்ப 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 அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு செகண்ட் பூக்கள் விலைகளாலேயே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. தேர் அலங்காரம்.
கொஞ்சம் நேரம் ಈ ಪಕ್ಕು ಆ ಪಕ್ಕು ಪ್ರತಿ ಹೂವನ್ನು ತೆಗಿತಾಳು ಮಂಜು ಇದಲ್ಲ ನಂದಿ ಹಿಲ್ಸಿಗೆ ಬೇರೆ ಹೋಗ್ಬೇಕೀಗ ತಪ್ಪಿಸ್ಕೊಬಿಟ್ಟಳು ಬಾಳ್ಬೇಕಾಗಿತ್ತು ಉಳ್ಳ ಅಲ್ವಾ ಬಾ ಭವಾನಿ ದಾರಿಯಲ್ಲಿ ನೋಡ್ರಿ ನೇಪಾಳದ எல்லாருக்கும் மலர் கண்காட்சியை நேரில் பார்த்த மாதிரியே இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.